மார்ச் 18 பங்குனி மாதத்தின் 4ஆம் நாள் புதன்கிழமையில் அமாவாசை. இந்த பங்குனி அமாவாசை நாளில் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பணவசியம் உண்டாகும். நிறைய பேருக்கு இப்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை பொருளாதார நெருக்கடி தான். அதனால பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தைகளுக்குள்ள பிரச்சனை, இது மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். இதனால ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். இது எல்லாம் சரியாகணும் அப்படின்னா பொதுவாக அந்த காலத்துலலாம் பார்த்துருப்பீங்க, அமாவாசை நாளில் இரவு திருஷ்டி சுத்தி போடுவாங்க. திருஷ்டி சுத்தி போடுறதுல நிறைய வகைகள் இருக்குது. கல்லுப்பு சுற்றி போடுறது, வரமிளகா சுற்றி போடுறது, மிளகு சுற்றி போடுறது, படிகாரம் சுற்றி போடுறதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமும் கண் திருஷ்டியை போக்குறதோட சேர்த்து உங்களுக்கு பணவசியத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் ராசிக்கேற்ற வசியங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பங்குனி அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். நீங்களும் அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல கொஞ்சமாக, அதாவது ஒரு 2-3 சொட்டு அளவு முதல்ல நெய் ஊற்றிக்கோங்க. சுத்தமான நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஜாதிக்காயை என்ன பண்ணணும்னா நல்லா உரசிக்கோங்க. ஜாதிக்காய் எடுத்து நல்லா உரசி பவுட்ரு மாதிரி, நீங்கள் இந்த கேரட் துருவுவீங்க இல்லையா, அதில் வச்சு துருவுனீங்கன்னா நல்லா நெருன்னு டக்குன்னு எரியிற பதத்தில் ஒரு பவுட்ரு கிடைக்கும். அந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துட்டு பூஜை அறையில் அல்லது வீட்டில் ஹாலில் அல்லது வீட்டுக்கு வெளியில் எங்கேனாலும் சரி உங்களுக்கு வசதிப்பட்ட இடத்துல உட்காந்துட்டு அந்த நெய்க்குள்ள ஜாதிக்காய் தூளை போட்டு அது மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு எரிக்கணும். பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எரிங்க. அந்த நெய் நல்லா உருகி வர்ற அளவுக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை எரிக்கும் போது ஜாதிக்காய் தூளானது எரிஞ்சு கருகி போயிடும். இதை நீங்கள் அப்படியே எடுத்து இதில் கொஞ்சமாக ஏதாவது வாசனை திரவியங்கள் ஊற்றி நெத்தியில் பொட்டா வைக்கிறது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதனால் உங்களுக்கு எப்போவுமே கண் திருஷ்டி உங்கள் பக்கத்தில் வராது. உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறதும் வராதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமும் பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், நெய் இந்த 3 பொருள் இருந்தால் வசிய சக்தி ஏற்படுத்தக்கூடிய அஞ்சனத்தையும் தயார் பண்ணிக்கலாம். கண் திருஷ்டி தோஷங்களும் சரியாகும், பணவசியமும் உண்டாகும். நீங்கள் இதை செய்யும்போது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க. வடக்கு திசையை நோக்கி செய்யும் போது தான் குபேரனின் பரிபூர்ணமான அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் கிடைக்கும். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நான் சொன்ன தகவல் எளிமையாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறாமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.